வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, 2 நாட்கு முன்பு நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, வங்கிகள் மூலமாக எந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டும் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. வங்கிகள் தான் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப அருகில் இருந்த ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்க கையில் இருக்கிற ஃபோன்லேயே வந்து டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லை அந்த ரிட்டயர்மெண்ட்டை நெருங்குபவர்கள் ஒரு 50 வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு வங்கிகள் தான் ஒரு பெரிய ஒரு நாலேஜ் ஹப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும். அதை பயன்படுத்தி கொண்டு வங்கியில் வந்து கமிஷனுக்காக தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸை வந்து அழுத்தம் கொடுத்து விற்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து குற்றச்சாட்டாக வைத்திருந்தோம். குறிப்பாக 50 வயதை கடந்தவர்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தங்களுடைய மாத வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியரில் இருந்தவங்களை டார்கெட் செய்து வங்கிகள் வந்து இந்த மாதிரியான தவறான ப்ராடக்ட்டுகளை விற்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அதை ஆமோதிக்கிற மாதிரி நிதி அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. ஜூலையிலேருந்து இதை வந்து பண்ணக்கூடாது. வங்கியில் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸை கமிஷனுக்காக விற்கவே கூடாதுன்ட்டாங்க. ஸோ நாம் சொல்லிட்டு வந்தது உறுதியாக இருக்குது அப்படிங்கிற அளவில் நம்ம புரிந்து கொண்டு, அப்போ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதை தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு தான் இந்த வீடியோவை வந்து நம்ம போடுறோம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கும்போது நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு ஸ்டெபிலிட்டி தான் மிக முக்கியமானதாக இருக்கும். முதலில் ஸ்டெபிலிட்டி, அடுத்தது கேஷ் ஃப்ளோ, மூன்றாவது க்ரோத். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பக்கெட்ஸ் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நமக்கு இருக்கணும். ஒன்று வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். நல்ல வட்டி கொடுக்குது. இருப்பதிலே அதிகமான வட்டி கொடுக்கறது தான் இதுன்னு சொல்லலாம். 60 வயது ஆனால் மட்டும்தான் இதில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். சில நேரங்களில் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் அந்த மாதிரியான நேரங்களில் 55 வயதிலிருந்து நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம். அதிகபட்சமாக 30 லட்சம் தான் பண்ண முடியும். 8.2% கிட்ட இதுக்கு உங்களுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான திட்டம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இது வந்து மாத வருமானத்தை வந்து உறுதிப்படுத்தும். இது 7 பாயிண்ட் சம்திங் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தாலும், வருமானம் அப்படிங்கிறது மாதந்தோறும் வருவதால், அரசே வந்து பேக்கப் பண்ணுறதால், இது ஒரு அருமையான திட்டம். இதுவும் வந்து இந்த பக்கெட்டில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். யாரும் தவற விடக்கூடாது. இதை தவிர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டை நம்ம வந்து இளையோர்கள் தவிர்க்க வேண்டும், ரொம்ப கன்சர்வேட்டிவாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னுமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கிறது. அதுவும் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கும்போது கூடுதல் வட்டி தருகிறார்கள். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் மறுக்கக்கூடாது. ஸோ இந்த பக்கெட்டில் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற பக்கெட்டில் வந்து கண்டிப்பாக இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்கள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நாம் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக ரிட்டர்னை தேடி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வயதிலுமே யோசிக்கக்கூடாது. குறிப்பாக 60 வயது இல்லை 50 வயது கடந்த உடனே நம்ம கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. அந்த வகையில் ஸ்டெபிலிட்டி பக்கெட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பக்கெட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, லிக்விடிட்டி பக்கெட். ஸோ நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ஸ்கீமே வந்து ஒரு வருமானத்தை தருகிறது அப்படின்றாலும், பெரிய பெரிய செலவுகளை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய அளவில் பணத்தை வந்து அருகிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லலாம். நினைத்த நேரம் அந்த பணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதெல்லாம் வந்து லிக்விட் பக்கெட்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கட்டாயம் உங்களுடைய 1 வருட செலவை வந்து நீங்கள் அதில் தான் வைத்துக்கொள்ள வேண்டும். 2 வருட செலவையும் நீங்கள் அதில் வைத்துக்கொள்வது தப்பே கிடையாது. இது தவிர இமிடியட்டாக ஒரு 2 வருடம் 3 வருட திட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் புதிதாக காரு வாங்க விரும்பலாம், இல்லைனா வீடு வாங்க விரும்பலாம், பிள்ளைகளோட கல்வி வரலாம், திருமணம் வரலாம். இது போன்ற பெரிய செலவுகள் எது இருந்தாலும் இந்த பக்கெட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து கொண்டு வந்துடணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் வைத்திருக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வைத்திருக்கலாம். ஆனால் அதை விட நீங்கள் லிக்விடாக வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஷார்ட் டேர்ம் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தேர்ந்தெடுக்கலாம். 1 வருடத்துக்கு உள்ளே இருக்கிற
அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் கட்டாயம் வைத்துக்கொள்ள வேண்டும். பலரும் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க்ல வைக்கிறாங்க. இல்லன்னா தங்கமாக வைத்திருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டையும் நீங்க அவாய்ட் பண்ண பாருங்க. சேவிங்ஸும் சரி, தங்கமும் சரி அவாய்ட் பண்ண பார்த்துட்டு, லிக்விட் பக்கெட்ல வந்து நான் சொன்ன இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வந்து நீங்க தேர்ந்தெடுங்க. ஷார்ட் டெர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட நீங்க இதுக்கு கன்சிடர் பண்ணலாம். 6 மாத ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தா நீங்க அத கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனா எடுக்கக்கூடிய நிலையில இந்த பணத்தை வந்து வைக்கணும். எப்படி வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம முக்கியமான ஒரு பக்கெட்டாக சொன்னோமோ, அதே மாதிரி இந்த லிக்விடிட்டி வந்து மிக மிக அடிப்படையான ஒரு பக்கெட். இன்ஃபேக்ட் நான் இத வந்து முதல்ல சொல்லிட்டு அடுத்தது ஸ்டெபிலிட்டி கூட சொல்லியிருக்கலாம். இது 2ம் முடித்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து குரோத்துக்கு வரணும். குரோத் ஃபண்ட் அதிகமான ரிட்டர்ன் குடுக்குற இடத்துக்கு வரணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமான மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பங்குச்சந்தை போன்ற சந்தைகள் வந்து அறிமுகமாயிருக்கும். அவர்கள் வந்து செய்கின்ற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டியும், லிக்விடிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணி முழு பணத்தையும் பங்குச்சந்தை போன்ற ஒரு 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 இடத்துல வந்து முதலீடு பண்ணி வைத்திருக்காங்க. இன்னொருவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு பங்குச்சந்தை பற்றின ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். அவர்கள் முழுவதுமாக ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்காங்க. அதாவது இந்த பக்கெட்டுக்கு முழுவதுமாக வருபவர்களும் இருக்காங்க, வராதவர்களும் இருக்காங்க. நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, 50 வயது, 60 வயது அப்படின்னு சொல்லும்போதே, நமக்கு இன்னுமே ஒரு 30 வயது, 40 வயது இருக்கின்றது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சம்பாதித்த பணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் வச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷனையே அது வந்து தாண்டாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த 30 வருடம், 40 வருடத்தை நாம் நம்ம பணத்தை கொண்டே செலவழிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதை வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும். அதனால் இதுவரைக்கும் இந்த பக்கெட்ல வராதவங்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வர பாருங்க. வளர்ச்சி அப்படிங்கும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் குறைந்தபட்சம் 12% நமக்கு பெற்று தர வேண்டும். அதனால வராதவங்க கண்டிப்பா அதுக்கு வந்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம இந்திய சந்தை அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் சந்தையாக மாறிவிட்டது. மார்க்கெட் எக்கனாமி நோக்கி போயிட்டு இந்தியாவோட எக்கனாமிய பத்தி சொல்றேன். ஸோ அந்த வகையில நம்ம மார்க்கெட்டோட தொடர்புல இருக்கணும். மார்க்கெட் 12% கொடுக்கும்போது, அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ குரோத் பக்கெட்ட அவாய்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே இதுல வந்து எனக்கு அதிகமாக குரோத் வேணும். 12% வேணும். 12% பத்தாது. எனக்கு 20% வேணும். 25% வேணும். அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எமர்ஜென்சி ஃபண்ட மெயின்டெயின் பண்ணாம, லிக்விட் ஃபண்ட்ஸ மெயின்டெயின் பண்ணாம, எந்த ஒரு டெட் ஃபண்ட்ஸையும் மெயின்டெயின் பண்ணாம 100% இந்த பக்கெட்ல போடுறவங்களுக்கும் ஒரு செய்தி இருக்கு. தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. நாம இந்த வயதில் எந்த வயதிலுமே அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. குறிப்பாக இந்த வயதில் வந்து நாம மிக அதிக அளவுல ரிஸ்க் எடுக்கும்போது, ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் எடுக்கும்போது, அது கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு இடத்துல தான் போய் நம்மள விடும். அதனால தயவு செய்து உங்களுடைய எக்ஸ்போஷர கம்மி பண்ணுங்க. எக்ஸ்போஷர கம்மி பண்ணி ஒரு 40%லேருந்து 50% மட்டும் குரோத்ல வந்து நீங்க அ எக்ஸ்போஷர் எடுங்க. ஸோ இந்த சதவீதம் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100%ல நம்ம 40% இந்த மாரி குரோத் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டியில ஒரு 40% வைத்துக் கொள்ளலாம். அதே மாரி 20% லிக்விட்ல வச்சுக்கலாம். இந்த 3 பக்கெட்ட வந்து நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான், எந்த ஒரு எமோஷனுக்கும் இடம் கொடுக்காமல், நீங்க மிக சரியான ஒரு முதலீட்டு திட்டத்தை வந்து கட்டமைக்க முடியும். இந்த மாரி பக்கெட்டாக பிரித்து நீங்க முதலீடு செய்யவில்லை அப்படின்னா, தங்கம் ஓடும்போது அதை பிடிக்க தோணும். சில்வர் ஓடும்போது அத பிடிக்க தோணும். பங்குச்சந்தை ஏறும்போது அத பிடிக்க தோணும். இது எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் பணத்த போட்டு வைத்திருக்கவும் தோணும். ஸோ இப்படி நமக்கு தெரிந்ததை வைத்து மட்டும் முடிவுகள் எடுக்கும்போது தப்பாக போக வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட 3 பக்கெட் இருக்கணும். நான் 3 பக்கெட் என்னன்னு சொல்லிட்டேன். அதில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் என்னென்னன்னு சொல்லிட்டேன். இதில நீங்க சரியாக செய்திருந்தா கமெண்ட்ல போடுங்க. இதில புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டு, இல்ல இந்த பக்கெட்ட நான் உங்க மூலமாக இப்போ தெரிந்து கொண்டேன். இதில நான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியும் போடுங்க. மகிழ்ச்சி அடைவேன். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.